friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படினா நம்ம என்ன மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க. சோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். நம்ம யூடியூப்ல யூஎஸ்ல இருந்து வர டாலருக்கு நம்ம வந்து டாக்ஸ் பே பண்ணனும் அப்படினு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்பிட்டாங்க. அதுக்கு லாஸ்ட் டேட் இந்த மே எண்ட் தான். மே 30th குள்ள நீங்க சப்மிட் பண்ணனும். அப்படி சப்மிட் பண்ணல அப்படினா அவங்களே 24% டிடக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் எல்லாரும் பண்ணிட்டீங்களா இல்லையான்றது தெரியல. எனக்குமே ஸ்டார்டிங் அதை பண்ணும்போது கொஞ்சம் டவுட்ஸ் இருந்தது, நிறைய டவுட்ஸ் இருந்தது. நான் ஃபுல்லாக படித்து பார்த்து தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ மேபி உங்களுக்கு அது புரியலை இல்லை தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் எப்படி பண்ணணும் என்ன ஏதுன்னு எல்லாமே உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் இந்த வீடியோ. உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிற வீடியோ தான். ஜாலி கண்டென்ட் ஏதாவது இருக்கா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் ஜாலிக்காக மட்டும்தான் இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இப்போயே ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக யூஸ்ஃபுல் கண்டென்ட் தான். ஸோ ஜாலி கண்டென்ட்லாம் நம்ம வேற நாள் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு எனக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, மானிட்டைஸ் ஆன சேனல் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். இது என்னன்னா நீங்கள் வாங்குற யூஎஸ்லேருந்து வர உங்களோட வியூவர்ஸ்க்கு அதனால வர உங்களோட ஏர்னிங்க்கு நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நோட்டிஃபிகேஷன்லேயே சப்மிட் டேக்ஸ் இன்ஃபோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் லாகின் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டில் உள்ளே போனதுக்கு அப்புறமா மேனேஜ் டாக்ஸ் இன்ஃபோ அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கூட கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன பேஜ் வரும் அப்படின்னா இந்த மாதிரி மேனேஜ் டாக்ஸ் இன்ஃபோ போட்டு இந்த மாதிரி வரும். இதில் ஆட் டாக்ஸ் இன்ஃபோன்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டேக்ஸ் ட்ரீட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ இது போகிறதுக்கு நீங்கள் வந்துட்டு உங்களோட சேனல் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணணும். ஸோ லாகின் பண்ணும்போது உங்களோட சேனல் அக்கௌண்ட் இமெயில் ஐடி அண்ட் யூசர் நேம் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் யூஎஸோட டேக்ஸ் இன்ஃபோ டீட்டெயில்ஸ் இருக்கும். இதில் வந்து வாட் டைப் ஆஃப் அக்கௌண்ட் இஸ் அப்படின்னு சொல்லி உங்களோட நேம் வந்திருக்கும். யூஸ்வலாக நம்ம எல்லாருமே இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் அதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு கம்பெனி அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு நான் இண்டிவிஜுவல் ஒரு என்டிட்டி யூஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஆர் யூ எ சிட்டிசன் ஆர் ரெசிடென்ட் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. நீங்கள் யூஎஸ் சிட்டிசனாக இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க. பட் நம்மளுக்கெல்லாம் நோ தான். அண்ட் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நோன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து செலக்ட் W8 டேக்ஸ் ஃபார்ம் டைப் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்துட்டு அகெயின் உங்களோட பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக இருந்தால் W8ECI அதை சூஸ் பண்ணணும். நம்மளோடது இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் அப்படின்றதுனால W8BEN ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணோன்னே கீழே வந்து ஸ்டார்ட் W8BEN ஃபார்ம் அப்படின்றது எனேபிள் ஆகும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி W8BEN டேக்ஸ் ஃபார்ம் அப்படின்னு லோட் ஆகி நிற்கும். அதில் நேம் ஆஃப் இண்டிவிஜுவலில் உங்களோட நேம் ஆட்டோமேட்டிக்கலாக லோட் ஆகி நிற்கும். அதுக்கு அடுத்தது ஆப்ஷன் போனீங்கன்னா கீழே வந்துட்டு DBA டூயிங் பிஸ்னஸ் ஆஸ் நேம் ஆர் டிஸ்ரிகார்டட் என்டிட்டி அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது ஆப்ஷனல் தான், ஸோ அதனால விட்டுருங்க. அடுத்தது கண்ட்ரி ஆர் ரீஜன் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ அதில் நம்மளோட கண்ட்ரியை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது டாக்ஸ் பேயர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்கு. இதில் ஃபாரின் TIN டாக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா, அதாவது ஃபாரினில் இருக்கவங்களா இருந்தால் அவங்க அந்த நம்பர் கொடுத்துப்பாங்க. நம்ம இந்தியாவில் இருக்கவங்களுக்கு வந்து நம்மளோட பேன் நம்பர் கொடுக்கணும். கொடுத்து நெக்ஸ்ட்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட அந்த டேக்ஸ் ஐடென்டிட்டி ஃபார்ம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்காக இந்த மாதிரி காட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் இருக்கும். அந்த செகண்ட் ஸ்டெப் என்னன்னா பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் அட்ரஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் இருக்க செக் பாக்ஸ் ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணால் செக் ஆயிரும். செக் ஆனதுக்கப்புறம் கீழே கண்ட்ரி ஆர் ரீஜன் ஆஃப் ரெசிடென்ஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது இந்தியான்னு லோட் ஆகி வந்து நிற்கும். ஏன்னா நம்ம முன்னாடி கொடுத்துருக்கதை வச்சு. அதுக்கப்புறமா உங்களோட அட்ரஸ் கேட்கும். அட்ரஸ் லைன் 1, 2, அதுக்கப்புறம் சிட்டி, பின்கோட், ஸ்டேட் இதெல்லாம் கேட்கும். இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா கீழே வந்துட்டு ஒரு செக் பாக்ஸ் கொடுத்து மெயிலிங் அட்ரஸ் இஸ் சேம் அஸ் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் அட்ரஸ் அப்படின்னு கேட்கும். உங்களோட 2 அட்ரஸும் சேம் அப்படின்னா இதை செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் திருப்பி எல்லா டீட்டெயில்ஸுமே மெயிலிங் அட்ரஸ்க்கும் ஃபில் பண்ண வேண்டி வரும். சேம் அப்படின்னா உள்ளே ஓப்பன் ஆனோன்னா அதுவே வந்து செக் பண்ணோன்னா கண்ட்ரி ரீஜியன் அது இருக்கு இல்லையா, ஸோ அது மட்டும் உங்களோட கண்ட்ரி வந்து அதுவாக ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிரும். பாக்கி எல்லாமே வந்துட்டு
நீங்கள் அதை செக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிக்கும். நீங்கள் எதுவும் டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. செக் பண்ணலை அப்படின்னா நீங்களாக தான் எல்லாமே ஒன்று ஒன்றா கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் அந்த மெயிலிங் அட்ரஸை டிக் பண்ணி வச்சுருக்கீங்களா, ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். சப்போஸ் உங்களோட மெயிலிங் அட்ரஸும் பெர்மனெண்ட் அட்ரஸும் சேம்னு நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா பெர்மனெண்ட் அட்ரஸில் உங்களோட அட்ரஸும் மெயிலிங் அட்ரஸில் சேம் அஸ் பெர்மனெண்ட் ரெசிடென்ஸ் அட்ரஸ் அப்படின்னு வரும். சப்போஸ் வேறு அப்படின்னா ரெண்டுமே ஃபில் ஆகி காட்டும். அதுக்கு அடுத்தது டாக்ஸ் ட்ரீட்டி. இது வந்து தேர்ட் ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்பில் ஃபர்ஸ்ட் வந்து ஆர் யூ கிளைமிங் அ ரெடியூஸ்ட் ரேட் ஆஃப் வித்ஹோல்டிங் அண்டர் அ டாக்ஸ் ட்ரீட்டி அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ இதில் வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, எஸ் நோ அப்படின்னு. நம்ம சூஸ் பண்ண வேண்டிய ஆப்ஷன் எஸ் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நம்ம வந்துட்டு அதை ரெடியூஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுறோம் டேக்ஸ்க்கு, அதனால. அண்ட் அதை கிளிக் பண்ணோன்னே எஸ்ன்ற ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு கீழே ஒரு செக் பாக்ஸ் வரும், ரெசிடென்ட் ஆஃப் கண்ட்ரி ஆர் ரீஜியன் கிளைமிங் ட்ரீட்டி வித் த யூஎஸ் அப்படின்னு. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு அதை செக் பண்ணிவிட்டு கண்ட்ரி ஆர் ரீஜியனில் வந்து இந்தியான்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் இருக்க கண்ட்ரியோட ஆப்ஷன் அங்கே இருந்தால் நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்களாக ப்ரொவைட் பண்ண வேண்டி வரும். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரேட்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஸோ அதை படித்து பார்த்துக்கோங்க. அதில் கீழே வந்துட்டு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா அதோட சர்வீஸ், மோஷன் பிக்சர், அதுக்கப்புறமா அதர் காப்பிரைட் டீட்டெயில்ஸ், இந்த 3த்தையும் நம்ம ஃபில் பண்ண வேண்டி வரும். ஃபர்ஸ்ட் இதில் சர்வீஸ்ன்ற செக் பாக்ஸை செக் பண்ணிக்கோங்க. அது பண்ணோன்னே கீழே 2 ட்ராப் டவுன் லோட் ஆகும், ஆர்டிக்கல் அண்ட் பேராகிராஃப் வித் ஹோல்டிங் அப்படின்னு. அதில் ஆர்டிக்கல் அண்ட் பேராகிராஃபில் வந்துட்டு ஆர்டிக்கல் 7 அண்ட் பேராகிராஃப் 1 அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வித் ஹோல்டிங் ரேட்டில் வந்து 2 ஆப்ஷன் காட்டுது, 0% ஒன்று, 30% ஒன்று. அதில் 0% கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த செக் பாக்ஸையும் செக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஆப்ஷன் மோஷன் பிக்சர் அண்ட் டிவி ராயல்ட்டிஸ் அப்படின்னு. அதாவது அது சச்சஸ் சர்டைன் யூடியூப் மூவிஸ் அண்ட் ஷோஸ் அண்ட் ப்ளே பார்ட்னர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை செக் பண்ணிக்கோங்க. இதுலேயும் ஆர்டிக்கல் அண்ட் பேராகிராஃப் வித் ஹோல்டிங் ரேட்டுன்னு 2 ட்ராப் டவுன் லோட் ஆகும். அதில் ஆர்டிக்கல் அண்ட் பேராகிராஃபில் ஆர்டிக்கல் 12 அண்ட் பேராகிராஃப் 2A2 அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. வித் ஹோல்டிங் ரேட்டில் 30% சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுலேயும் கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த செக் பாக்ஸை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேர்ட் ஆப்ஷன் அதர் காப்பிரைட் ராயல்ட்டிஸ் அப்படின்னு இருக்கும், சச் அஸ் ப்ளே அண்ட் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம். இது செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணோன்னா ஆர்டிக்கல் அண்ட் பேராகிராஃப் வித் ஹோல்டிங் ரேட் அப்படின்னு 2 ட்ராப் டவுன் ஆஸ் யூஷுவல் லோட் ஆகுது. இதில் ஆர்டிக்கல் அண்ட் பேராகிராஃபில் ஆர்டிக்கல் 12 அண்ட் பேராகிராஃப் 2A2 அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. வித் ஹோல்டிங் ரேட்டில் 15% சூஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயும் அந்த செக் பாக்ஸை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஸோ இப்போ தேர்ட் ஸ்டெப் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் ஃபோர்த் ஸ்டெப்பில் வந்துட்டு டாக்குமெண்ட் ப்ரிவ்யூ. இதில் வந்துட்டு நம்ம இது வரைக்கும் சப்மிட் பண்ண எல்லா ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் காட்டியிருக்கோம். நீங்கள் வேணுன்னா ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்குல்ல, ஐ கன்ஃபார்ம் தட் ஐ ஹேவ் ரிவ்யூட் த ஜென்ரேட்டட் டேக்ஸ் டாக்குமெண்ட் டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் அண்ட் பிலீவ் தே ஆர் ட்ரூ, கரெக்ட் அண்ட் கம்ப்ளீட் அப்படின்னு இருக்கும். அதை வந்து செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்னு கொடுத்துருங்க. இது கொடுத்ததுக்கப்புறம் ஃபோர்த் ஸ்டெப்பான டாக்குமெண்ட் ப்ரிவ்யூ அப்படின்ற ஆப்ஷனும் கன்ஃபார்ம் ஆயிரும். அதாவது நீங்கள் ரிவ்யூ பண்ணிட்டீங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறமா ஃபிஃப்த் ஸ்டெப்பு சர்டிஃபிகேஷன். இதில் வந்துட்டு ஆஃப் விச் ஐ எம் த பெனிஃபிஷியல் ஓனர் அப்படின்னு சொல்லி யுவர் சிக்னேச்சர்னு கேட்டிருப்பாங்க. இதில் வந்து உங்களோட ஃபுல் நேமு, நீங்கள் என்ன ப்ரூஃப் சப்மிட் பண்ணியிருக்கீங்களோ அதில் இருக்க ஃபுல் நேமை கொடுங்க. அதுக்கப்புறம் are you the person listed in the signature section அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து சப்போஸ் என் சேனல் நான் என்னோட ப்ரூஃப் தான் கொடுத்துருக்கேன், நான் தான் இப்போ இதை ரிவ்யூவும் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எஸ் ஐ ஆம் த பர்சன் லிஸ்டட் இன் த சிக்னேச்சர் செக்ஷன் அண்ட் ஐ ஆம் கம்ப்ளீட்டிங் திஸ் ஃபார்ம் ஆன் மை ஓன் பிஹாஃப் அப்படின்னு கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் வேற ஒருத்தர் சேனலுக்கோ இல்லை வேற ஒருத்தர் பேரை ப்ரூஃபில் கொடுத்துட்டு அவங்களுக்கு பதிலாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நோ ஐ ஆம் சைனிங் ஆன் பிஹாஃப் ஆஃப் த பர்சன் லிஸ்டட் இன் த சிக்னேச்சர் செக்ஷன் சச் அஸ் ஏஜென்ட்டாக இருக்கலாம், அட்டார்னியாக இருக்கலாம், அட்டார்னி இன்ஃபேக்ட், எக்ஸிக்யூட்டர், கார்டியன், பேரண்ட், பவர் ஆஃப் அட்டார்னி, இப்படி யார் வேணால் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கணும். இங்கே எனக்கு நானே தான் பண்ணுறேன், ஸோ அதனால நான் என்னோட சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறமா சர்டிஃபைடு பை அப்படின்னு போட்டு நீங்கள் அங்கே என்ன நேம் கொடுத்துருந்தீங்களோ அது வந்துடும். அதுக்கப்புறமா ஆக்டிவிட்டீஸ் அண்ட் சர்வீசஸ் பெர்ஃபார்ம்ட் இன் யூஎஸ் அண்ட் அஃபிடவிட், ஆக்டிவிட்டீஸ் அண்ட் சர்வீசஸ் பெர்ஃபார்ம்ட் இன் த யூஎஸ் அப்படின்னு சொல்லி 6th ஆப்ஷன் காட்டும். ஆக்டிவிட்டீஸ் அண்ட் சர்வீசஸ் பெர்ஃபார்ம்ட் இன் த யூஎஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹேஸ் த இண்டிவிஜுவல் ஆர் என்டிட்டி ஐடென்டிஃபைட் இன் த டாக்ஸ் ஐடென்டிட்டி செக்ஷன் பெர்ஃபார்ம்ட் எனி ஆக்டிவிட்டீஸ் அண்ட் சர்வீசஸ் ஃபார் கூகுள் வித்தின் யூஎஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்னா அதில் ஐ பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. அதில் நோன்னு செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா யூஎஸ்ல நடக்கிற ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிஸ் சர்வீசஸ்க்கு கூகுள் உங்களுக்கு பே பண்ணுறாங்க
நோன்னு செலக்ட் பண்ணுறீங்கன்னா பண்ணலை அப்படின்றதும், எஸ்ன்னு செலக்ட் பண்ணுறீங்கன்னா பண்ணுறீங்க அப்படின்றதும் தான் அர்த்தம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதனால எஸ் அப்படின்னு கொடுத்துடணும். அண்ட் ஸ்டேட்டஸ் சேஞ்ச் அஃபிடவிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. Are you providing tax info for a new or existing payment profile that has not received payments or an existing payment profile that has previously received payments அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி பேமெண்ட் வாங்கியிருக்கீங்களா இல்லை இனிமேல் தான் வாங்க போகிறீங்களா அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான். இதுலேயும் அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அதில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு சொன்ன டீட்டெயில்ஸ் தான். ஸோ இதில் வந்துட்டு சப்போஸ் நீங்கள் வந்து இது வரைக்கும் பேமெண்ட்டே ரிசீவ் பண்ணல அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஐ எம் ப்ரொவைடிங் டேக்ஸ் இன்ஃபோ ஃபார் அ நியூ ஆர் எக்ஸிஸ்டிங் பேமெண்ட் ப்ரொஃபைல் தட் ஹேஸ் நாட் ரிசீவ் பேமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி பேமெண்ட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஐ எம் ப்ரொவைடிங் டேக்ஸ் இன்ஃபோ ஃபார் அன் எக்ஸிஸ்டிங் பேமெண்ட் ப்ரொஃபைல் தட் ஹஸ் ப்ரீவியஸ்லி ரிசீவ்ட் பேமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். இதை ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே ஒரு செக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அண்டர் பெனால்ட்டிஸ் ஆஃப் பர்ஜரி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் செக் பண்ணி சேஞ்சஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்துட்டு இது வரைக்கும் பேமெண்ட் வாங்கலை, எய்தர் நீங்கள் புது அக்கௌண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி இருக்க அக்கௌண்ட் இன்னும் பேமெண்ட் ரிசீவ் பண்ணல அப்படி இருக்கலாம். அப்படி எப்படி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இதை கொடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட ஹோல் டேக்ஸ் சப்மிஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இதில் நீங்கள் கொடுத்ததெல்லாம் அப்ளை ஆகிடுச்சு, அப்ரூவ் ஆகிடுச்சு, கிளைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அவ்வளோதான், சப்மிட் நியூ ஃபார்ம்னு கொடுத்துட்டு உங்களோட வேலை முடிஞ்சது. ரொம்ப ஜாலியாக வேலையை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு டேக்ஸ் சப்மிட் பண்ணுற ஃபார்ம் ப்ராசஸ் அது ஃபுல்லாக முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் இன்னும் நான் முடிக்கல, எனக்கு இதெல்லாம் டவுட்டாக இருக்குது அப்படின்னு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு உடனேவே ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிங்கன்னா 24% உங்களோட இதுலேருந்து டேட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 100 rupees அப்படின்னா அதில் 24 rupees பிடிச்சிருவாங்க. ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், யூடியூப்லேருந்து நம்மளுக்கு வர அமௌண்ட்டு ரொம்ப கம்மி. அந்த ரொம்ப கம்மியிலையும் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 24%ன்றது கிட்டத்தட்ட ஒரு 1/4 பங்கு இல்லையா. ஸோ 1/4 பங்கு பிடிச்சிட்டா இன்னும் ஒன்றுமே இருக்காது. ஸோ அதனால் மறந்துடாமல் அந்த டேக்ஸ் ஃபார்மை சப்மிட் பண்ணுறீங்க. டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்றதெல்லாமும் சொல்லுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் மாதிரி இருக்க நிறைய யூடியூபர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட், இன்ட்ரெஸ்டிங் ஜாலி வீடியோ எல்லா வீடியோலையும் உங்களை மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை.